ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இவ்வளோ ட்ரெண்டியாக மாறி இருக்கீங்களே, இதில் எத்தனை பெர்சன்ட் நீங்களாக மாறினது, எத்தனை பெர்சன்ட் வந்து ஹஸ்பண்ட், சிட்டியில் மக்கள், ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாறினது? எல்லாம் இவங்க சொல்லி தான் சார் மாறினது. இது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது இந்த 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 அட்மாஸ்பியருக்குள்ளே ஃபிட் ஆகிறது? இல்லைன்னா இவங்க ஊர் சைடு ஊர் நாட்டான்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அதுக்காக நம்ம மேரேஜ் ஆகி 17 years ஆகுது. சரி, அதனால இன்னமும் அப்படியே ஆகலைன்னா அதான் இப்படியே ட்ரெண்டுக்கு நானே இல்லை அப்படிலாம் பேர் வந்து முன்னாடி வந்திருக்கா? இது மாதிரி ஊர் நாட்டா பட்டிக்காட்டு மாதிரி இருக்கா? அப்படிலாம் வந்து இவங்களே கிண்டல் பண்ணுவாங்க சார். முன்னாலே வா நான் அடிக்கடி கூப்பிடுவேன் சார், பக்கின்னு கூப்பிடுவேன். பக்கின்னு இவ்வளோ ட்ரெஸ் எனக்கு- பண்ணி இவ்வளோ பண்ணிட்டுமே இவ்வளோ பெரிய பொட்டு வச்சு இந்த பொட்டு வரைக்குமாவது விட்டுருங்களேன், நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லைம்மா ஒரு சின்ன டாட் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை இந்த பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு இந்த காஸ்டியூமுக்கு சூட்டே ஆகாது. ஓகே, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ நம்ம கிராமத்துலேருந்து வந்ததுனால தான் நம்மளை இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு எங்கெல்லாம் தோணியிருக்கு? எனக்கு இப்போ நானே டிசைட் பண்ணி எனக்கு பிடிச்சதை வாங்குறது கூட எனக்கு நான் அப்படியே மறந்தே போயிட்டேன். நான் எல்லாமே இப்போ நான் ஒன்று ட்ரெஸ்ஸு போய் வாங்குறேன்னா அது பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் இவங்களாம் நல்லா இல்லைன்னுவாங்க. அப்போ நம்ம வாங்கினாலும் அதை எங்கேயும் போட விட மாட்டாங்க, என் கூட வராது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்றவாங்க. ஓகே, உங்களோட சாய்ஸ் என்ன? என்னோட விருப்பம் சாய்ஸை என்ன? நான் மறந்தே போயிட்டு என்னோட சாய்ஸே இப்படி தான். சின்ன பையன் பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் ஷாப்பிங் போனேன் ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு. நான் போய் சாரீ, அதுவும் அந்த 2-3 அந்த சாரியை 2-3 தடவை ஆர்கியூ பண்ணி கடைக்காரங்கிட்ட மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே கடைக்கு கூட்டிகிட்டு போய் என் ஒய்ஃபு சரியாக எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் வேற ட்ரெஸ்ஸு மாற்றி அப்படியே சொல்லிட்டாப்ல கடையில். ஆமாம் சார் இல்லை சார், ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து பிளேசர் எடுத்தது சார். ஆக்சுவலி இவங்க வந்து பக்காவாக வந்து மார்னிங் ஒரு மேரேஜுக்கு போடுற மாதிரி ஒரு பட்டு சாரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் லைக் ஏதோ ஃப்ராக்கு அந்த மாதிரி டைப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் அது ஒரு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அது சூட் ஆகாது இல்லையா? பிளேசருக்கு இது சரியாகுமான்னு பார்த்தா காமெடி சரியாக இருக்காது, அது ரைட்டு தான். ஆனால் அவங்களுடைய வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது போயிட்டே இருக்காது. நீங்கள் யோசிக்கவே இல்லையா? இல்லை இல்லை, சார், இப்போ அவங்களோட சான்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஆனால் நீங்கள் ஒன்று எடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு காம்பினேஷனாகவே ஒன்று வரணும்னா அவங்களோட சான்ஸ் ஒன்று போயிட்டே இல்லை இருக்குல்ல சார், அவங்க காம்பினேஷன்லேயும் வாங்கியிருக்காங்க இருக்குது. பட் அது வந்து அவங்க கிராமத்துக்கு போகும்போது, நம்ம ஊர் சைடு போகும்போது அங்கே என்ன ட்ரெடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மார்னிங் மேரேஜ் போகும்போது அது மாதிரி போட்டுக்கலாம். இல்லைங்க, என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கப்போ, அவங்க வீடு அவங்க மாமியார் வீட்டில் அங்கே இருக்கப்போ நீங்கள் என்ன எப்போ வேஸ்ட் சட்டையாக கட்டுறீங்க? நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டுக்கிறீங்க. அப்போ அவங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்க நீங்கள் ஏன் வேஸ்ட் சட்டை போடன்னு கேட்குறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்தவொடனே நீங்கள் அதை கேட்குறீங்க. இப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, இப்போ எனக்கு உண்மையிலே என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் என்ன, என்னோட சாய்ஸ் என்ன, எனக்கு என்ன பிடிக்குங்கிறதே மறந்துருச்சு. இப்போ என்னோட சாய்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வந்து நேராக கவுனுக்கு போகுது, லெஹங்காக்கு போகுது அப்படின்னா வி டோட்டலி சேஞ்ச் தேர் ஐடியா. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நினைக்கல சார். நான் என்ன சொல்றேன்னா லைக் நம்ம ஒரு மால் போறோம்னா அங்க என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டால் நல்லா இருக்குமோ அதை போடலாம். இல்லைங்க, இப்போ அதான் இப்போ மாலுக்கு நீங்கள் வந்து பாவாடை தாரில் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. இல்லை, யாரும் சொல்றது இல்லை சார், அவ்வளோதான். ஸோ சில இடத்துல அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய ஒரு. இல்லைங்க, இப்போ ப்ராப்ளம்னா கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு அவங்க சொல்லணும், நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ரைட்டு தானே? இப்போ நம்ம போடுற இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் நம்ம ட்ரெஸ்ஸா கிடையாது, நான் போடுறது உட்பட எதுவுமே நம்ம ட்ரெஸ்ஸு கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபாரினர்ஸ் வராங்க, அவங்க வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகாலிபுரமோ எங்கேயோ போனாங்கன்னா அவன் நம்ம ஊர் சைடில் என்ன இருக்கோ வேஸ்டியே இடுப்பில் நிற்காட்டியும் கூட கட்டி பெல்ட்டை கட்டி வச்சு நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் இந்த கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறான். ஆனால் நாம் வந்து அவங்களோட கல்ச்சர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஸ்பேஸே கொடுக்காம ஒரே நாட்டில், ஒரே ஸ்டேட்டில், ஒரே ஊரில் இந்த பாகுபாடு ஏதோ அவங்க மாறவே நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் கிராமத்தாள் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஒரு விஷயத்தில்.